தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் எல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஹலோ சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாமா? நிருமித்தன்னா உருவாக்கிய. இப்போ மாணவர்கள் பாருங்கள், அழகாக எழுதி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள், விளைவு, வளர்ச்சி. நம்ம விதை போட்டால் செடியாகுது, அது மரமாகுது, மரங்கள் கொடுக்குது. இதுதான் வளர்ச்சி. சமூகம்னா மக்கள் குழு. மக்கள் எங்கெல்லாம் குழுவாக இருக்காங்களோ அதை வந்து நம்ம சமூகம் சொல்லுவோம். அசதி, சோர்வு, நம்ம சோர்வாக இருக்கிறது தான். குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ரீடிங் ப்ராக்டிஸ், வாசிப்பு பயிற்சி பார்க்கலாமா? தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் அழகாக வந்து வாசித்து பழகுங்க. தமிழ் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஹலோ சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இயைபு. இயைபு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர், நேர், பால், வேல், இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ். பேர், நேர் ஒத்த ஓசையாக இருக்கா? பால், வேல் ஒத்த ஓசையாக இருக்கா? ஒரே மாதிரி ஓசையுடைய சொற்களை நம்ம ஒத்த ஓசை சொற்கள்னு சொல்லுவோம். ரைமிங் வேர்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அடிகள். அடிகள்னால் லைன்ஸு. இப்போ தமிழுக்கும் அமுதென்று பேர், இது ஒரு அடி. தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இது ஒரு அடி. இப்போது ஒவ்வொரு அடியிலையும் ஒரே ஓசையுடைய சொற்கள் முடியணும். இப்போ பேர், நேர், பேர், நீர், பேர், ஊர், ஒரே ஓசையுடைய சொற்களாக முடியுதா? இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா இதுக்கு இயைபு தொடை அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, மனப்பாடம் பண்ணக்கூடாது. இயைபு தொடைன்னா நல்லா பாருங்கள். ஒவ்வொரு வரிகளுடைய ஒவ்வொரு அடிகளுடைய முடிவிலையும் வர சொல் ஒத்த ஓசை சொல்லாக இருந்துச்சுன்னா அது இயைபு தொடை. இப்போ இங்கே பாருங்கள், பால், வேல், வான், தேன், தோல், வால், இந்த மாதிரி ரைமிங்காக முடியுது. அப்போ இந்த பாடல் முழுவதுமே வந்து இயைபு தொடையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற தாழ்வற்றன்னு என்ன அர்த்தம்? ஒரே இடத்துல மொத்த பணக்காரங்களும் அவங்களுக்கு பக்கத்துலேயே ஏழைகளும் உணவுக்கே வழி இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஏற்ற தாழ்வு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடும் உடையும் இருக்கிற இடம் தான் வந்து சமுதாயத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். அசதினா சோர்வு. அசதின்னு என்னது? சோர்வு. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நிலவென்று. தமிழ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். சொல்லுங்கள், செம்மை கூட்டல்
பயிர். அடுத்து பாருங்கள், இன்பத்தமிழ் பாடலின் கருத்துப்படி ஏற்று பொருள் தருக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஓகே, இந்த மாதிரி அழகாக நீங்களும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். ஓகேவா?